12 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போகுது. இந்த நிகழ்வினால் நமக்கு எல்லாருக்கும் நன்மைகள் என்ன, ஏதாவது போராட்டம் உண்டா, கலக்கங்கள் உண்டா, கலகம் உண்டா? மேஷராசி நண்பர்களே, குரு பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது, முக்கியமாக வீடில் நிறைய மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும். தொழில் வகையில் புதிய நுணுக்கங்கள் எல்லாம் கொண்டு வருவீங்க. சொந்த தொழில் வச்சுருக்கீங்கன்னா, குறிப்பாக திருமணம் போன்ற தடைகள் எல்லாம் நீங்கி கல்யாண சுப செலவுகள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த சுப செலவுகளுடன் உயர்ந்த ஒரு நிலைக்கு தங்கம் தள்ளப்பட்டு பின்பு அது இறங்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால உங்களுடைய எதிரிகளிலிருந்து விடுதலை, வழக்குகளிலே புதிய மாற்றங்களிலே உங்களுக்கு லாபம், ஆரோக்கியத்திலே மேம்பாடு, இப்படி உங்களுக்கு குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. அன்பர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்த ஸ்லோகமே குருவுடைய ஸ்லோகம் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம இப்போ பார்க்க போகிறதும் குரு பெயர்ச்சியை தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது மிதுன ராசியிலேருந்து இப்போ கடகராசிக்குள்ளே வரப்போகிறார். இந்த நிலைக்கு வரும்போது உச்சம் அப்படிங்கிற இடத்தை பெற போகிறார். 12 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போகுது. இந்த நிகழ்வினால் நமக்கு எல்லாருக்கும் நன்மைகள் என்ன, ஏதாவது போராட்டம் உண்டா, கலக்கங்கள் உண்டா, கலகம் உண்டா அப்படின்னு கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். குரு பெயரை தான் ஏன் நம்ம முதல்ல பார்க்கணும் அப்படின்னா, குரு ஒரு சுப கிரகம், பெரிய கிரகம், தன்னுடைய செயலை தீர்மானமாக செய்யக்கூடிய கிரகம், தனகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய பண வரவை பற்றிய விஷயங்கள் இந்த குருவினாலும், திருமணம் என்ற மங்கள காரியமும், திருமணத்தை தொடர்ந்து வரக்கூடிய வாரிசு என்கிற குழந்தை பாக்கியங்களையும் இந்த குரு நிர்ணயம் பண்ணுகிறார். ஒருத்தர் நல்ல படிப்புடன் அறிவும் கல்வியும் செல்வமும் சிறந்து இருப்பதற்கான வாய்ப்பை இந்த குரு ஏற்படுத்துகிறார். குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படி சொல்லுவோம். தன் பார்வையாலேயே குரு கடாட்சத்தை கொடுக்கக்கூடியவர். அப்படிப்பட்டவர் 1ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 வைகாசி 18ஆம் தேதி மிதுனத்திலிருந்து கடகராசிக்குள்ள இரவு 1:50க்கு பெயர்கிறார். அப்படி பெயரும்போது புனர்பூசம் அப்படிங்கிற நட்சத்திரத்தின் சாரத்தில் வந்து நிற்பார். சிறிது சிறிதாக ஒரு பூசம் போவார். அப்புறம் ஆயில்யம் முடித்து இந்த சிம்மராசிக்குள்ளர் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டு. அதிசாரம் அப்படின்னு இந்த பீரியட்லேயே வேகமாக சிம்மராசிக்குள்ளே சென்று விட்டு திருப்பி அங்கேருந்து ரிவர்ஸ், அது பேர் வக்கரம்னு பேர், வக்கரகதியை அடைந்து கடகராசிக்கு வந்து சேருவார். 14/4/2027 வரை இந்த வக்கரகதியிலும் திருப்பி நிற்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் பஞ்சாங்கத்தின் பிரகாரம் நான் டேட்லாம் சொல்கிறேன், நுரிச்சு வச்சுக்கோங்க. 1/6/2026 இரவு 1:50க்கு சூரிய உதயாதி நாழி 49.44 திருக்கணித பிரகாரம் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு செல்கிறார். 31/10/2026 சனிக்கிழமை பகல் 12:02 சூரிய உதயாதி 14:33க்கு அதிசாரமாக கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு செல்கிறார். 24/1/2027 ஞாயிற்றுக்கிழமை 1:32 இரவு சூரிய உதயாதி 46.55 நாழிக்கு வக்கரகதியிலே சிம்மத்திலே திரும்பி வருகிறார் அப்படின்னு பார்க்குறோம். இப்படி இவருடைய இந்த மொமெண்டம் எப்படி இருக்க போகிறது ஒரு ராசிக்கும் அப்படின்னு நம்ம தொடர்ந்து காணப்போகிறோம். வாருங்கள். மேஷ ராசி நண்பர்களே, இந்த சனி வந்து உங்களுடைய 12ஆம் இடத்துல அமர்ந்து கொண்டு 7.5 சனி வந்துடுதுன்னு பயம். கூடவே உங்கள் ராசியின் 3ஆம் இடமான மிதுன ராசிக்குள்ளற குரு தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருந்தார் வருஷகோள்களாக. இப்படி பயத்திலே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. குடும்பத்திலே கஷ்டங்கள், துயரங்கள், என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் ஒரு குழப்பங்கள், இப்படின்னு நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிற காலகட்டங்களிலே இந்த குரு பெயர்ச்சி நடக்கிறது. குரு பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது, 9ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்துக்குரியவர் இந்த குரு. அதாவது பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கும் விரயஸ்தானத்துக்கும் உரியவர் அப்படிங்கிறவர்.
4ஆம் இடமான சுகஸ்தானத்துக்கு போக போகிறார். மண், மனை, வாகனம் அப்படிங்கிற யோகத்தை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு, தாய் அப்படிங்கிற ஒரு கருசனமான அன்புக்கும் பாத்திரத்துக்கூடிய அந்த கடகராசிக்குள்ளார் செல்கிறார். இப்பொழுது தன் பார்வையை எங்கே வைக்க போகிறாருன்னா, அஷ்டமமான விருச்சிக ராசி மேலேயும் உங்கள் தொழிலான மகர ராசி மேலேயும் விரயமான இந்த மீன ராசி மேலேயும் வைப்பார். இப்படி அவருடைய பார்வையை பதிப்பதனாலே உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னா, பல கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகிடும். ரொம்ப நாளாக வீடு வாங்கணும், குழந்தைகள் விஷயத்துலேயும் அவங்களுடைய சுகங்களை பற்றி பகிர்ந்து கொள்ளணும், வேலையில் ஒரு நிரந்தரம் இல்லாத போயிட்டுருக்குது, வேலை நல்லா அமையணும், தொழில் செய்கிற சார் லாபம் கையில் வரமாட்டேங்குது, வெளிநாட்டு வர்த்தகத்தில் எனக்கு பெருசாக ஈடுபாடு வரமாட்டேங்குது, ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்குது ஆனால் பெருசாக என்னால் வெளியில் வர முடியல, இப்படின்னு சில சிக்கல்களை நம்ம மனதில் கொண்டு வந்தோம் இல்லையா. இந்த சிக்கலுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க போகிற ஒரு நல்ல நிகழ்வு இந்த 1ஆம் தேதி ஜூன் 2026 நடக்க போகிறது. அப்போ உங்களுக்கு கிளியராக சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, எதிர்பாராத பணவரவு அப்படின்னு விருச்சிக ராசி மேலே இந்த குருவின் கடாட்சம் விழுவதனாலே நமக்கு இருக்கிறது. கஷ்டங்கள் குறையும், வேலைக்கேற்ற பலன் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி கரெக்டாக டிட்டர்மினன்ட் மணி வில் பி தேர். ஃபன் ஃப்ளோ கரெக்டாக இருக்கும். மகர ராசியில் 10ஆம் வீடு உங்களுக்கு தொழில் அப்படிங்கிறதுல சில பயணங்கள், சில மாற்றங்கள், தொழிலிலே புதிய பதவி உயர்வு, எதையும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட உங்களுக்கு உங்களுக்கான தனித்துவத்துக்கான முக்கியத்துவம் இப்படிலாம் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு குருவுடைய ஆசியினால் என்ன கற்று வச்சுருக்கீங்களோ அந்த கற்றுக்கிட்ட மாதிரி உங்களுக்கு உயர்வு கொடுப்பார். அப்போ நிறைய எக்யூப்டாக இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி லிஃப்டப் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஆன்சர் இருக்குது. நீங்கள் வெளி விவகாரங்கள் எல்லாம் ஈடுபடுபவர்களாக இருந்தாருங்களா, அந்த விவகாரங்கள் எல்லாம் சால்வ் பண்ணுற மாதிரியும் வெளிநாட்டு வர்த்தக தொடர்பிலே நல்ல யோகங்கள் கிடைப்பதாகவும் உங்களுக்கு குருவின் கடாட்சம் கிடைக்க இருக்கிறது. சுகங்கள் வந்ததுன்னா எப்படி இருக்கும், வீடு மாற்றணும்னு ஆசை வரும், புதுசாக வண்டி வாகனம் வாங்கணும்னு ஆசை வரும், குழந்தைகளிலேருந்து எல்லாரையுமே சௌக்கியமாக வச்சுக்கணும்னு ஆசை வரும். இந்த ஆசைகள் எல்லாமே நல்லபடியாக பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த விரயஸ்தானமான 12ஆம் இடத்தை பார்க்கிறார் தன்னுடைய சுப பார்வையினாலே. அப்படின்னாக்கா குழந்தைகளுடைய கல்யாணங்கள், ஜாதகருக்கே கல்யாணம் ஆகலைன்னா கல்யாணங்கள், இப்படின்னு நல்ல சுப நிகழ்வுகள் எல்லாம் கொண்டு வரக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வு இருக்கிறது. அதனால் இந்த குரு பயிற்சி நமக்கு வளமானதாக அமைய போகிறதுன்னு மனசில் எடுத்துக்கொள்ளுங்கள். பல விதத்திலும் பக்தி ஸ்ரத்தையோடு குரு எப்படிப்பட்டவர் அப்படின்னாக்க, நேர்மையாக செய்யக்கூடிய காரியங்களுக்கு கரெக்டாக காசு கொடுப்பார். கொஞ்சம் இல்லீகல் டிரான்சாக்ஷனில் வச்சா அதுக்கேற்ற மாதிரி உதவியும் கொடுப்பார். அதனால் நேர்மையாக நமக்கு என்ன முடியுமோ அந்த சக்திக்கு தக்கனன்னு சொல்லுவோம், அது மாதிரி விரலுக்கேற்ற வீக்கம் வைத்து கொண்டீர்களானால் உங்களுக்கு நிச்சயம் இந்த குரு பயிற்சி நல்ல பலனையும் நல்ல அருளாசியும் தருவார் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். ரிஷபராசி நண்பர்களே, எதையும் நிலையாக யோசித்து அதன் பின்னே காரியம் செய்யக்கூடிய உங்களுக்கு 2ஆம் இடமான குடும்ப தன வாக்குஸ்தானத்திலே இருந்த குரு பொருளாதாரத்திலே நல்ல நிறைவை கொடுத்து கொண்டிருந்த இந்த சூழ்நிலைகளே 1ஆம் தேதி ஜூன் அன்று அவர் 3ஆம் இடமான கடகராசிக்கு செல்வது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அங்கிருந்து தன் பார்வையை உங்கள் களத்திரஸ்தானமான 7ஆம் இடத்தின் மேலே பதிப்பதும் 9ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மேலே வைப்பதும் மகர ராசியிலும், பின்பு மீன ராசியிலே லாபஸ்தானத்தில் மேலே வைப்பதனாலே உங்களுக்கு பணவரவு கிடைக்குமா, பொருளாதாரத்திலே நல்ல நிலையில் இருப்பீர்களா அப்படிங்கிறத கொஞ்சம் ஆராயப் போகிறோம். உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்திற்கும் லாபத்துக்கும் உரியவர் தான் இந்த குரு பகவான். 2ஆம் இடத்திலே பொருள் வரவை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அங்கங்கே இழுத்து பிடிச்சி தான் கொடுத்தார், ஃப்ரீயாக கொடுக்கலை அப்படிங்கிறது ஃபேக்டர். இந்த ஃபேக்ட் மாறும். 3ஆம் இடம் அப்படிங்கிறது நார்மலாக குடும்பத்தில் சில கஷ்டங்களையும் கொஞ்சம் வருத்தங்களையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைன்னு சொல்லுவோம். ஆனாலும் இந்த முறை உங்களுடைய ராசியின் 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்தை குருவின் பார்வை பார்க்க போகிறது. அதனால்
தொழிலிலே வெற்றி, முன்னேற்றம் இதெல்லாம் கிடைக்கும். வேலையில் இருந்த தடைகள் நீங்கும். ஃபண்ட் ஃப்ளோ கொஞ்சம் ஜாஸ்தி வரதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். வெளியான வர்த்தகத்திலெல்லாம் நிறைய பேருக்கு இந்த வெளி விவகாரங்களெல்லாம் முன்னின்று செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள், சோஷியல் சர்வீஸ்னு சொல்லுவோம், அந்த விஷயங்கள், ஆன்மீகத்தில் சுற்றுலா ரிலேட்டடான விஷயங்கள், அனைவருடன் சேர்ந்து பக்தி ஸ்ரத்தையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இப்போ டெவலப் ஆகும். அதுலேயும் கொஞ்சம் நேர்மையாக பக்தியுடன் ஸ்ரத்தையாக செய்யக்கூடிய காரியங்கள் இன்வால்வ் ஆகி செய்யும்போது அதுக்கு நல்ல பேரும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால எப்படி பண்ணாலும் தொழிலிலே லாபம் அப்படிங்கிற வந்துடும். ஸ்பெக்குலேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணக்கூடிய ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிற இதுலேயும் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய லாப அடிப்படையில் ட்ரேடிங்கும் உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு நல்ல பலனையும் கொடுக்கறதுக்கு இந்த குரு பெயர்ச்சி டெஃபினட்டாக இருக்குது அப்படின்னு தெரிகிறது. அதிசாரமாக போகும்போதும் இதனுடைய பலன் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். அதனால் தொழிலை பார்க்க போகிறார், வெளிநாட்டு வர்த்தக தொடர பார்க்க போகிறார், அஷ்டமத்தை பார்க்க போகிறார். அதனாலே உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களையும் கொடுப்பார். வக்கரகதியிலையும் இதே மாதிரி தான் இருக்க போகிறது. அப்படிங்கிறனால இந்த மூவ் உங்களுக்கு நல்ல செட்டாக இருக்குது, நல்லா தான் இருக்க போகுது அப்படின்னு தெரியுது. முக்கியமாக வீடில் நிறைய மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும். தொழில் வகையில் புதிய நுணுக்கங்களெல்லாம் கொண்டு வருவீங்க. சொந்த தொழில் வச்சுருக்கீங்கன்னா புதுசாக மிஷினரிலாம் வாங்கி அது ரிலேட்டடான ஆட்டோமேட்டிக்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையும், அதுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டு அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது. இதுலேயும் உங்களுடைய நுணுக்கங்களையும் கொண்டு வருவீங்க. அதனால் வெற்றிகளை நீங்கள் காணப்போகிறீர்கள். அது லாபத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தி தரக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு தெரிகிறது. மொத்தத்தில் பணத்துக்கான வாய்ப்புகளை நிறைய பிடிச்சிக்கலாம் அப்படின்ட்டுருக்கு. கொஞ்சம் கஷ்டம்லாம் பட வேண்டாம் சார், தைரியமாக இருங்க அப்படின்னே சொல்லலாம். உழைப்புக்கேற்ற ஊதியம் உண்டு. நீங்கள் ஒரு சின்ன விஷயம் இதில் மைண்டில் வச்சுக்கோங்க. 3ஆம் இடம் அப்படிங்கிறது டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு தடவைக்கு 4 வாட்டி படித்து பார்த்து உங்கள் கான்ட்ராக்ட்லாம் கையெழுத்து போட்டுக்கிடுங்க. ஏதோ படிக்காமல் போட்டிங்கன்னா அங்கே உங்களுக்கு சிக்கல் உண்டு. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக யோசித்து செய்தீர்களானால், குரு எப்பயுமே பெரிய பிளானட் மெதுவாக தான் செய்வார், ஆனால் ஸ்திரமாக செய்வார். அதனால் தைரியமாக நீங்கள் எந்த காரியத்தை செய்யலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு மனதில் இருத்தி கொண்டு இந்த குருவின் பீரியடை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெற்றி நிச்சயம். வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான ஒரு பாதை கிடைக்கும்போது பிடித்து கொள்வதும் நல்லது. இந்த காலம் அதுதான். இதை பிடித்து கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். மிதுன ராசி நண்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி 1ஆம் தேதி ஜூன் அன்னைக்கு நடக்க போகிறது. இது நாள் வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளே இருந்து குரு தன்னுடைய ஆட்சியை பயணி கொண்டிருந்தார். தன்னுடைய நேரடி பார்வையிலே தனுசு ராசிக்காரர் அவர். அங்கே தான் அவருடைய ஆட்சி இருந்தது. அது மட்டும் இல்லை, மீனராசியும் அவருக்கு உரியது தான். இந்த 2 இடத்துக்கும் உரியவர், 7, 10க்குரியவர் உங்கள் ராசிக்குள்ளே இருந்தார். இப்போது அவர் கடகராசிக்குள்ளே மூவ் ஆகிறார். உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் இடம். 2ஆம் இடம்னா நமக்கு தெரியும், தன வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம். நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருக்கும்போது நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதிர்ந்து பேசாமல் யோசித்து நிதானித்து காரியங்களை செய்யுங்க. பணம் வரும். குடும்பத்தில் பண வரவுக்கான வாய்ப்புகளையும் அதிகப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இந்த காலத்தில் கொடுத்து விடுவார். தன் பார்வை பலம் குருவுக்கு ஜாஸ்தி. 6ஆம் இடமான விருச்சிக ராசியை பார்க்கிறார். இந்த 6ஆம் இடமான விருச்சிக ராசியை பார்ப்பதனால எதிர்பாராத தனவரவு அப்படின்னு எடுத்துக்கலாம். கொடுத்த பணத்தை திரும்ப பெறுவது. கடன் கொடுத்துருக்கேன் சார், திரும்பியே வரல சார், இந்த பீரியடில் கொஞ்சம் கேளுங்க, உங்களுக்கு டெஃபினட்டாக பணம் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எதிரிகள் தொல்லை ஜாஸ்தியாக இருக்குது. எவனை பார்த்தாலும் வளர விட மாட்டேங்கிறான், எப்போ பார்த்தாலும் காலை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கிறான். இந்த குறை இப்போ நிறைவாயிடும். இனிமேல் அவங்களாம் இந்த பிரச்சனைக்குள்ளே வரமாட்டாங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் பக்கம் வழக்குகள் சாதகமான தீர்ப்புகள் தருவதற்கான காலகட்டமாகவும் இந்த சூழ்நிலை அமைகிறது. அதனால் ஒரு நல்ல மொமெண்டமை இந்த 6ஆம் இடத்தின் பார்வை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறது. எதையுமே 6 விரிவாக்கி தரும். அப்போ எதனா ஒரு விஷயம் புதுசாக போய் பண்ணினீங்கன்னா, கடனை வாங்கிறது, இது புதுசாக கடனை கொடுத்தீங்கன்னா பெரிய கடனாக மாறிவிடும். புதுசாக சண்டை வலிச்சிங்கன்னா பெருசாக போயிடும். அதனால் கொஞ்சம் அதெல்லாம் இழுத்துக்காமல் பார்த்துக்கிறது நல்லது.
உங்களுடைய ராசியினுடைய 7ஆம் இடத்துக்காரரானவர் 8ஆம் இடத்து பார்வையை பார்க்க போகிறார். அதாவது மகர ராசியிலே தன் பார்வை வரும். அப்படி பார்வை அங்கே படுவதனாலே எதிர்பாராத வகையிலே தனவரவையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. இன்சூரன்ஸ் போன்ற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு மெச்சூராய் பெனிஃபிட் எல்லாம் வரும். சர்வைவல் பெனிஃபிட் சொல்லுவாங்க, அதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கிறது. தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய மீனராசியிலே பார்வை இருக்கிறது. அதனாலே சிலருக்கு பதவி உயர்வு, பணியிட மாற்றங்கள், வேலையிலே முன்னேற்றமான சூழ்நிலைகள், இது நாள் வரைக்குமே உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணாத ஒரு மேனேஜ்மெண்ட் இப்போ கூப்பிட்டு உங்களுக்கு சில அசைன்மெண்ட் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை, அதில் நீங்கள் கரெக்டாக பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுத்து நீங்கள் வெளிவர பணவரவு, பல விஷயத்தில் உங்களுக்கு கூடுதல் சிறப்புகளையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த பார்வை பலத்தினால நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல பலனை பெறுகிறீர்கள். குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள், சுப நிகழ்வுகள், குறிப்பாக திருமணம் போன்ற தடைகள் எல்லாம் நீங்கி கல்யாண சுப செலவுகள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த சுப செலவுகளுடன் குழந்தை பேரு அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்துக்கலாம். அப்படி ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஸ்பெக்குலேஷன் பண்ணக்கூடிய ஆசாமியாக இருந்தீங்க, பணத்தை எதுலனா இன்வெஸ்ட் பண்ணி நமக்கு ரெட்டிப்பாகுமா அப்படின்னா கொஞ்சம் சிக்கல் இல்லாமல் நேர்மையான விஷயத்தில் மட்டும் போட்டிங்கன்னா பணம் ஒழுங்காக இருக்கும். இல்லைன்னா அது கொஞ்சம் ஆபத்தில் மாட்டிக்கும். அப்படிங்கிற காஷனையும் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் உஷாராக இருக்கலாம். இந்த காலகட்டங்களில் வில்லங்கம் இல்லாத லேண்டு, எந்த விதமான விபத்துகள் இல்லாத வண்டிகள் இப்படி வாங்குங்க. செகண்ட் ஹேண்டில் வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து வாங்கிடுங்க. புதுசாக வண்டி வாங்குறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் உங்களுக்கு சக்திக்கு தக்கன அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி உங்கள் விரலுக்கு ஏற்ற வீக்கத்துடன் நீங்கள் செய்வீர்களானால் டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சின்னு வச்சுக்கலாம். அதனால் குரு நல்லவர், சுபமானவர் அப்படின்னு நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு உங்கள் காரியத்தை நிதானமாக செய்யுங்கள். வெற்றி உங்களுக்கு நிச்சயம் தருவதற்கு குருவின் ஆசியும் அருளும் துணை நிற்கட்டும். வாழ்க வளத்துடன். கடக ராசி நண்பர்களே, 12 வருஷத்துக்கு அப்புறம் பெரிய விசேஷமான ஒரு நிகழ்வாக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு பலனை தர இருக்கிறார். ஏன்னா உங்கள் ராசிக்குள்ளார உச்சம் பெற போகிற இந்த குரு பல விதத்திலும் ஆடை ஆபரண சேர்க்கைகளையும் பல விதத்திலும் மனதிலே குழப்பமில்லாத சூழ்நிலையும் ஏற்படுத்துவார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் இருந்தவர் இவர் இப்போ உங்கள் ராசிக்குள்ளே வருகிறார். அப்படி வரும்போது நிறைய பேருக்கு இந்த கேது 2ஆம் இடத்தில் இருப்பதனாலே ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆரோக்கிய குறைபாடுகள் உடனடியாக களையப்படும். மருத்துவ செலவுகள் குறையும். குருவினுடைய கடாட்சத்தினாலே நீங்கள் உங்களுடைய காரியங்களில் நல்ல முதன்மை பெறுவதற்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். நல்ல சிலருக்கு புகழெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு. உங்களை ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலையை குரு நிறுத்தி காட்டுவார். நீங்கள் நிறைய பேரை வாழ வைக்கக்கூடிய ஒரு ஆண்டர்ப்ரனராக மாறுறதுக்கும் ஒரு லீடராக மாறுவதற்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த குரு உங்கள் மனதில் ஏற்படுத்துவார். குருவின் பார்வை பொதுவாகவே சொல்லுவோம் 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வைன்னு சொல்லுவோம். இந்த 5ஆம் பார்வையானது விருச்சிக ராசி மேலே விழுகிறது. 7ஆம் பார்வை என்பது மகர ராசியின் மேலே விழுகிறது. 9ஆம் பார்வை என்பது மீன ராசியின் மேலே விழுகிறது. விருச்சிக ராசியிலே விழுவதனாலே எந்த விதமான கட்டுமான பணிகளையும் தாராளமாக செய்யலாம். பிளாட்டெல்லாம் வாங்கிறதா தான் வாங்கி, நிலங்கள்லாம் வாங்கிறதா தான் வயல் நிலங்களெல்லாம் வாங்கிறதுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் டெஃபினட்டாக நல்லா இருக்குது. 7ஆம் இடத்திலே பார்ப்பதனாலே கல்யாணம் போன்ற நல்ல நிகழ்வுகள் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகளும், புதிய தொழில் தொடங்குவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டியும், வெற்றியுடன் வெளியில் வரக்கூடிய, அதாவது லாபத்தோடு வெளியே வர தொழில், கூட்டு தொழில், இதெல்லாம் செய்வதற்கான வாய்ப்புகளையும், திங்க் பிக் அப்படின்னு சொல்லுவான். சின்னதாக பண்ணுறது சிறுக கட்டி பெருக வாழுங்கிறது சாதாரணமாக இல்லாமல் உங்களுடைய லெவல்லேருந்து கொஞ்சம் அதிக லெவலாக வளர்ந்து வரக்கூடிய தொழிலையும் நீங்கள் செய்யலாம். அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் இந்த குரு பார்வை உங்களுக்கு தரும். 9ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மேலே இருப்பதனாலே தந்தையரின் ஆலோசனையின்படி செய்யக்கூடிய தொழில்கள், குடும்ப தொழில்கள்னு சொல்லுவோம், இந்த தொழிலிலே நல்ல விருத்தி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும், ஆன்மீக பணிகளிலே ஈடுபட்டு
அதற்கான சேரிட்டி ரிலேட்டடான ஒர்க்கெல்லாம் செய்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் நிறைய இருக்கும். மொத்தத்தில் வெளிவட்டார தொழில், பொதுஜன தொடர்புகள் இல்லாமல் லாபம், இப்படி எல்லாமே உங்களுக்கு வசதி வாய்ப்புகளையும் உங்களுடைய புகழையும் கௌரவத்தையும் உயர்த்துவதற்கான வாய்ப்புகளை இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு தர இருக்கிறது. கொஞ்சம் ஆரோக்கியத்தில் எக்ஸ்ட்ரா கவனம் வைத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது ஒரு காஷனாக மைண்டில் வச்சுக்கோங்க. செய்கிற தொழிலை கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. கொஞ்சம் ஏனோ தானோ ஏதோ பண்ணிட்டோம் அப்படின்னு கொஞ்சம் அசால்ட்டாக இட்டிங்கன்னா எல்லாமே நெகட்டிவ் எனர்ஜி கொடுத்துவிடும். அதனால் கொஞ்சம் கவனம் சிதறாமல் அலர்ட்டாக பண்ணினீங்கன்னா வாய்ப்புகளை தவற விடாமல் வெற்றியை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு தெரிகிறது. இந்த காலகட்டங்களில் ஸ்பெக்குலேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு லாபம் உண்டு. ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் லாபத்தை கொடுப்பதாக இருக்கிறது. தங்கம், வெள்ளி போன்றவைகள் லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உயர்ந்த ஒரு நிலைக்கு தங்கம் தள்ளப்பட்டு பின்பு அது இறங்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் அதுக்கு எட்ஜிங்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். ஒரே ஓப்பனாக சிங்கிள் லெக்கில் இல்லாமல் டபுள் லெக்கில் இருக்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிகிறது. 7ஆம் இடத்தை பார்ப்பதனாலே கலத்திரத்தோட நல்ல அந்யோன்யம் இருக்கும். வெளிவட்டார தொடர்புகளை எல்லாமே உங்களுடைய கணவன் மனைவிகளாக சேர்ந்து தம்பதி சமேதராக எல்லா இடத்துக்கும் போயிட்டு வாங்க. அதுவே உங்களுக்கு கோவில் குளங்கள்லாம் போகும்போதும் மனசுலையும் திருப்தியாக இருக்கும், உங்களுக்கு பலன்களாகவும் மாறும். அதனால் இந்த விஷயத்தில் நீங்கள் ஒற்றுமையுடன் இருந்தால் நல்லது. அங்கங்கே இந்த பிரச்சனைகளை கலந்து பேசி உடனே சால்வ் பண்ணிக்கிடுங்க. எதையும் வளர விடாமல் இருப்பதும் நல்லது அப்படின்னு இந்த குரு பயிற்சி நமக்கு பலன்களாக கிடைக்கிறது. நல்லபடியாக குருவின் வளத்துடன் அருளுடன் இந்த குரு பயிற்சியை நீங்கள் கடந்து வர எல்லாம் வல்ல இறைவனும் குருவும் உங்களுக்கு நல்ல ஆசி வழங்கட்டும். வாழ்க வளத்துடன். சிம்மராசி நண்பர்களே, நமக்கு இப்போ ஒரு பெரிய பயம் என்னது, அஷ்டமத்தில் ஏற்கனவே சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. இந்த வருஷம் சனி பயிற்சி கிடையாது. இந்த நேரத்தில் நமக்கு என்ன ஆக போகுது, லாபத்தில் இருந்த குரு வேறு 12ஆம் இடம் விரயத்துக்கு வந்துட போகிறாரு, இதனால் நமக்கு என்ன ஆக போகுது தெரியலையே அப்படின்னு ஏகப்பட்ட கலவரத்துடன் பயத்துடன் தான் இந்த வீடியோவை பார்க்க வந்திருக்கீங்கன்னு தெரியறது. நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றும் பெருசாக இருக்காது, கவலைப்படாதீங்க. குருவுக்கு தன்னுடைய இடத்துலேருந்து பார்க்கக்கூடிய கடகராசியிலேருந்து பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், தனுசு ராசியும் மீன ராசியும் அவருடைய வீட்டுக்காரர் தான். அதனால் அங்கேருந்து பார்க்குறது தான் அவருடைய வேலையாக இருக்குது. அப்போது உங்களுக்கு உங்கள் ராசியினுடைய 5ஆம் இடத்துக்காரர் அண்ட் அட்டமத்துக்காரர், அதனால் உங்களுக்கும் ஒரு பெரிய எஃபெக்ட் இருக்க போகிறதில்ல அப்படின்னு அவுட்லேயராக தெரியுது. ஆனால் உள்ளார போய் பார்க்கும்போது 4ஆம் இடமான விருச்சிக ராசியை பார்க்கிறார். விருச்சிக ராசியை 4ஆம் இடத்துல பார்க்கறதுனால புதிய வளர்ச்சியை கொடுக்க போகிறார். சுகங்கள் நல்லாயிருக்கும். அவசியம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் புதிய பொருட்களாக மாறப்போகிறது அப்படின்னு தெரிகிறது. எதையும் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை டக்குன்னு கொடுப்பார். சுகங்கள் அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய இந்த குருவின் பார்வை இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தி ஃபஸ்ட்டு நமக்கு கிடச்சிடுச்சு. அதுபோல் உங்களுடைய 6ஆம் இடமான மகர ராசியை பார்க்கிறார். மகர ராசியை 6ஆம் இடத்திலே பார்ப்பதனாலே, மறைந்திருந்து பார்ப்பதனாலே வளர்ச்சிகளுக்கான வாய்ப்புகளையும், உங்களுடைய எதிரிகளிலிருந்து விடுதலை, வழக்குகளிலே புதிய மாற்றங்களிலே உங்களுக்கு லாபம், ஆரோக்கியத்திலே மேம்பாடு, இப்படி உங்களுக்கு ஒரு நல்ல பரிமாணத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை காண்கிறோம். இதையே மீனராசியின் மேலே வைக்கிறார், அஷ்டமத்தின் மேலே. உங்கள் ராசியின் குடும்ப தன வாக்குஸ்தானத்திலிருந்து பார்க்கும்போது இந்த வாழ்க்கையின் முறைகள் எல்லாம் மாறும். எதிர்பாராத பணவரவை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. சிலருக்கு வண்டி வாகனங்களினால் வரக்கூடிய சேதங்கள், அதன் பின்னே வரக்கூடிய இன்சூரன்ஸ் பெனிஃபிட்டுகள் போன்றவையும் காட்டுகிறது. அதனால் கொஞ்சம் கவனத்துடன் பயணங்கள் மேற்கொள்வது நல்லது அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சேர்த்துக்கணும். இந்த காலகட்டங்களில் எக்ஸ்ட்ரா கேரோடு நீங்கள் ட்ராவல் பண்ணுறது நல்லது. முடிந்தவரை ராத்திரி வேளையில் அவசியம் பயணம் வேண்டாம். அப்படியே பயணம் செய்ய வேண்டிய நிர்பந்தங்கள் இருந்ததுன்னா, தூரமான பயணங்கள் இருந்தால் அவசியம் அதுக்கான டிரைவர்ஸை போட்டுக்கிட்டு நீங்கள் போகிறது நல்லது. மற்றவர்களின் உதவியுடன் நீங்கள் பயணம் செய்வது நல்ல அனுகூலத்தை பெறலாம் அப்படிங்கிற காஷனை இன்வெர்டர் கமாலை மைண்டில் வச்சுக்கிடுங்க. இந்த காலகட்டம் எதிர்பாராத வகையிலே நல்ல சுகத்தையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதனாலே வீடிலே ஒரு நல்ல சுப கெட்டி மேலே சத்தம் கேட்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா சனி பகவான் அங்கே தான் உட்கார்ந்துருக்கிறாரு. அவரை மீனராசியில் இருக்கிறவரை
குருவின் பார்வை படப்போகிறது, தொடப்போகிறது. அந்த பார்வையின் பலத்தினாலே இவர் உங்களுக்கு ஆசீர்வாதமான தொழில் பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறார். சிலருக்கு தொழிலில் நிறைய பேர்டன் இருந்தது, அந்த பேர்டன் கொஞ்சம் ஈஸ் அவுட் ஆகும். அடுத்த வேலையில் என் தலையில் சுமத்திட்டுருக்குறாங்க சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அவங்களுக்கு கீழே சபார்டினேட்ஸ் போடக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு தன்மையை கொடுப்பதாக இருக்குது. சிலருக்கு நிறைய புதுசாக கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுப்பார். ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன் அப்படிங்கிறதும் மேக் டு ஏர்ன் அப்படிங்கிறதும் இந்த குருவின் பயிற்சி உங்களுக்கு தர இருக்கிறது. அதனால் கற்றுக்கிட்டால் நல்லது தானே. அதனால் தொழிலை கற்றுக்கொண்டால் மாற்றங்களும் அதனால் வளர்ச்சிகளும் அதனாலே புதிய எழுச்சிகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த குரு பயிற்சியை வார்ம்லி வெல்கம் பண்ணணுமானா டெஃபினட்டாக வெல்கம் பண்ணி தான் ஆக போகிறோம். அதுலேயும் உங்களுடைய ராசிக்குள்ளரே அதிசாரமாக வேறு வரப்போகிறார். அதிசாரமாக வருவது அப்படின்னும் போது இன்னும் அதிகமாக உங்களுடைய தாட் ப்ராசஸ் ஜாஸ்தி பண்ணுவார். அந்த காலகட்டங்களானது ஜனவரி மாதம் இருக்குது. அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வெற்றிகளுக்கான வாய்ப்புகளும் புதிய முயற்சிகளிலே செய்யக்கூடிய தொழில் முன்னேற்றங்களும் திருமண தடைகள் நீங்கி திருமண காரியங்களும் நடக்கும். அதனால் அதுவும் நமக்கு சந்தோஷமான காரியங்களாக இருப்பதனால இந்த குரு பயிற்சி மொத்தத்தில் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் அப்படின்னு தெரிகிறது. நல்லபடியாகவே இருக்கட்டும், நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். காலச்சக்கர புருஷத்தின் 6ஆம் இடத்துக்காரரான கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். சந்திரன் கடகராசியிலே இருக்கும்போது அது உங்களுக்கு 11ஆவது இடமான லாபஸ்தானம். அந்த லாபஸ்தானத்திற்குள்ளே குரு வருகிறார். குரு தனக்காரகன், பெரிதாக செய்யக்கூடியவர் நமக்கு தெரியும். அப்போது பண வரவுகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய குபேரன் வந்து விட்டார்னு சொன்னால் தப்பு ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல யோகம் உங்களுக்கு வர இருக்கிறது. அதுலேயும் அவர் லாபமான இடத்திலே உச்சத்தை பெறுகிறார். அப்படிங்கிறனால நிறைய ஆசைகள் வரும். நார்மலாக ஆசை நிரந்தரமான ஆசைகளாக இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பேராசையாக மாறாமல் இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பேராசையாக மாறாமல் பார்த்துக்கிறது நல்லது. 3ஆம் இடமான விருச்சிக ராசியை பார்க்கிறார். முயற்சி, திறமை, தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிற தைரியம், இது எல்லாத்தையுமே ஒருங்கே கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையை இந்த குரு கொண்டு வருவார். அப்போ நீங்கள் உங்களை பற்றின எக்யூப்டு திங்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா இந்த பீரியட் உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லை, குழந்தைகள் ஸ்தானம் என்ற 5ஆம் இடத்தையும் இந்த குரு பார்க்கிறார். குழந்தைகள் மூலியமாக வெற்றி, அவர்களுடைய படிப்பு விஷயத்தில் நல்ல முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம், நல்ல மதிப்பெண்கள், உயர்நிலை பதவிகள், அவர்களுக்கான கவலைப்பட்டதற்கான பலன் அப்படின்லாம் சொல்லுவோம். அந்த காலகட்டங்களையும் இந்த குரு கொடுக்க ஆரம்பிக்கிறார். அது மட்டும் இல்லை, உங்களுடைய ராசியின் 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்படி பார்க்கும்போது வெற்றி, கலத்திர சனி அப்படின்னு சொல்லிட்டு கணத்திரத்தில் உட்காந்துட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிற கணவன் மனைவி உறவிலே மேம்பாடு, ஒருத்தர் கொஞ்சம் புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள், இணக்கங்கள் வரும். பிணக்கம் அப்படிங்கிற சண்டைகள் கொஞ்சம் குறையும். புரிதல் இருக்கிறதுனால பண வரவு வருவதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை, வெளி வட்டார தொடர்புகள் எல்லாம் கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால எதையும் ஜெயிச்சு விடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள், முக்கியமாக வீடு மனை வாகன யோகம், இது எல்லாமே இருக்குது. வெற்றிகளுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்தி கொள்வதும், வெளி வட்டார தொடர்புகளிலே அதிகமான ஈடுபாடு கொண்டு அதன் மூலியமாக வரக்கூடிய லாபத்தை உங்களுடைய முயற்சியினால் பெற்றுக்கொள்வதும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஆசைப்படுறதை மட்டும் கொஞ்சம் நிறுத்திக்கிடுங்க. எல்லாம் அதுவாக நடக்கும்னு கொஞ்சம் விட்டேத்தியாக போகிறதையும் வச்சு குறைச்சிக்கிடுங்க. எதையும் பிளான் பண்ணுங்கள், யோசிங்க, நிதானமாக அணுகுமுறையிலேயே கால்குலேட்டிவாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அது இல்லாமல் ஏதோ வந்தது ஏதோ போச்சு அப்படின்னு நம்ம கண்டுக்காமல் போனீங்கன்னா அதுவும் ஏதோ போயிடும். பயிர் பார்க்காம போச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி பணம் போக ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதும் நல்லது. எவ்வளோ கவனமாக இருக்கணும் அப்படின்னா, டெய்லியே நீங்கள் கால்குலேட்டிவாக இருந்தாங்க. சில காலங்களிலாம் அந்த காலத்துலலாம் பண்ணுவாங்க, ஒரு டைரியில் ₹1 செலவு பண்ணாலும் ₹1 எழுதுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கால்குலேட்டிவாக. தனக்காரகனுடைய மெயினான விஷயம் என்னென்னாக்கா, எவ்வளோ தூரம் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அவ்வளோ தூரம் பணம் நிற்கும். பணத்தை நீங்கள் கேர்லெஸ்ஸாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா அதுவும் காணாமல் போயிடும்.
அப்படிங்கிற நுட்பத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கிடுங்க. கொஞ்சம் கால்குலேட்டிவ் ரிஸ்க், உங்களுக்கு எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற அந்த மெத்தனத்தன்மையை மாற்றிக்கொள்வது, இது ரெண்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். டெஃபினட்டாக இந்த பீரியட் உங்களுக்கு நல்ல பலனை தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குழந்தைகள் பேரில் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றின நிர்ணயங்களுக்கான ஒரு வாய்ப்புகளுக்கு முதலீடுகளை அழகாக பண்ணுறது நல்லது. அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுனால அவங்களுக்கு ரிட்டர்ன் பெனிஃபிட்டை கரெக்டாக கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் ஷோல்டர்லேருந்து எக்ஸ்ட்ரா பேர்டனை இறக்கி வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த அதிசாரமாக இந்த குரு உள்ளே வருவார், சிம்ம ராசிக்குள்ளே வருவார். அப்படி அவர் வந்து திரும்பி வக்கரகதியில் போகக்கூடிய சூழ்நிலைகளை இந்த பேர்டன் எல்லாம் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம். அப்படி தொடர்ந்த மாதிரி வரக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்குது, உச்சத்தில் போய்ட்டால் அடுத்தது அதனுடைய தன்மை இறங்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? அப்போ இந்த பீரியடை கரெக்டாக கேபிட்டலைஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் ரெய்னி டேஸுக்கு சேவ் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் கரெக்டாக இதை மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திருப்தியாகவும் மனநிலையிலே மன நிறைவுடன் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த குரு கொடுக்க இருக்கிறார். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும், வாழ்க வளத்துடன். அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சியின் போது குரு அப்படிங்கிறதுல பெரிய கன்ஃபியூஷன் என்ன இருக்குன்னா, எல்லாருக்கும் குருனா தட்சிணாமூர்த்தின்னு எடுத்துப்பாங்க, அது சிவஸ்வரூபம். இந்த குரு பெயர்ச்சி நவகிரகங்களிலே இருக்கக்கூடிய பிரகஸ்பதி என்கிற வியாழன் என்கிற கிரகம் பெயர்கிறது. வியாழன் பெரிய கிரகம், பெரிய கோள். அந்த கிரக கூட்டத்திலேயே அந்த கிரகத்தின் பெயர்ச்சி தான் இந்த குரு பெயர்ச்சி. அப்போது பரிகாரம் எப்படி பண்ணணுன்னாக்க, இந்த வியாழனுக்கான அர்ச்சனைகள் செய்வது, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு அர்ச்சனை செய்வது உசிதமானது. சரி, தட்சிணாமூர்த்தி சுவாமியை வச்சுருக்கிறாங்களே சார், எல்லா இடத்துலையும் ஆலங்குடியில் போனாலும் சரி, திட்டையில் போனாலும் சரி, அவர் தானே சார் வச்சுருக்கிறாங்கன்னா, சிவஸ்வரூபத்தை குருவாக நினைத்து கொண்டு, ஏன்னா அவர் மௌனம் வியாக்கியான, அவர் மௌனமாக இருந்து அவர் கீழே சனாதன முனிவர்கள் அமர்ந்து குருவாக அவர்களை நினைத்து கொண்டிருக்கிற காரணத்தினால அங்கே குருவை அவர்கள் வணங்குகிறார்கள் புரிந்து கொண்டோம்னா, தொடர்ந்து வியாழக்கிழமை அன்று எல்லாமே இந்த நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு அர்ச்சனை செய்வது, யாருக்கெல்லாம் நம்ம பரிகாரம்னு 6, 8, 12 அப்படிங்கிற ஸ்தானத்தில் பார்த்தோமோ அவங்கெல்லாம் கொஞ்சம் இந்த அர்ச்சனையை பண்ணிக்கொள்வது நல்லது. மற்ற நாளிலே ஆசிட்டிஸ் நம்ம குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குவதும் நல்ல பலனாகத்தான் மாறும். நான் குரு அங்கே போயெல்லாம் பார்க்க முடியலைனாலும், நமக்கு குரு எந்த தொழிலை சொல்லிக் கொடுத்தாலும் அவர்தான் குரு. வாத்தியார்கள் அப்படின்னு சொல்லுவோம், இவர்களை குருவாக வைத்துக்கொள்வது. இல்லைன்னா சித்தர் பீடத்திலே சித்தர்கள் இருப்பார்கள் இல்லையா, இவர்களையும் குருவாக நினைத்து வழிபடும் போது அவர்களும் நமக்கு நல்லதொரு பலனை தருகிறார்கள். இந்த குரு பெயர்ச்சியின் போது முடிந்தவரை மஞ்சள் கலரில் கர்ச்சிப்பான வச்சுக்கோங்கன்னு சொல்லுவோம். இந்த கண்ணாடி துடைக்கிற துணியெல்லாம் பார்த்தா கூட மஞ்சள் கலராக இருக்கும், அந்த மாதிரியில் வச்சுக்கிட்டா கூட அதுவுமே குரு கடாட்சத்தை கொடுக்கும் என்பதிலே ஐயமில்லை. அதனால் இந்த குரு உங்களுக்கு நன்மையை பலவாறு பன்மையுடன் செய்யட்டும், நல்லது நடக்கட்டும், நல்லதே நடக்கும். வாழ்க வளத்துடன்.